ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான காய்கறிலாம் போட்டு பருப்பு சாதம், பருப்பு சாதம் பிசிபிளை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் ட்ரை பண்ணலைன்னா இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. முதல்ல அரிசியும் பருப்பும் வந்து நான் ஒரு கப் அரிசி, அரை கப்பு வந்து பருப்பு எடுத்துருக்கேன், துவரம்பருப்பு. ரெண்டுத்தையும் வந்து கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து குழைவாக வெந்து வரும். அது கூடவே வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நூக்கல், பீன்ஸு, கேரட்டு அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொத்தமல்லி சட்னியும் கம்பு தோசையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். கொத்தமல்லி சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு வதக்கிட்டு அது கூடவே வந்து பூண்டு அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து புளி சேர்க்க தேவையில்லை, தக்காளியோட புளிப்பு சுவையே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கின அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. அப்போ தான் நல்லா பச்சுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் சட்னி. இதை வதக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். பிசிவேலை பார்த்துக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிட்டு நான் அதிலே வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். ஸோ நான் இதில் போடலை. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. நான் அதிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் குக்கரில் வேக வைக்கிறதுலையும். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் வந்து தக்காளி வதக்கும் போதே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம இந்த மாதிரி பருப்பு சாதம் செய்யும் போது முருங்கைக்காய் நூக்கெல்லாம் வந்து சேர்த்து செஞ்சோம்னா அதோடய ஃப்ளேவரால் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ் என்ன காய்கறி சாப்பிட்றாங்களோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா தாராளமாக வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வைக்கலாம். முருங்கைக்காய் வேகட்டும். சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவு நைட்டே அரைச்சி வச்சுருந்தேன். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. அதை தோசை ஊற்றிட்டு சட்னி அரைச்சி கம்பு தோசை சட்னி வந்து வச்சு கொடுத்துட்டேன். கம்பு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அயன் ரிச் ஃபுட், இரும்பு சத்து நிறைஞ்சது. வாரத்தில் 1 நாள் 2 நாளையாச்சும் கம்பு தோசையாவோ இல்லை இட்லியாவோ அடையாவோ வந்து செஞ்சு கொடுங்க. கம்பு தோசை, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, அந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம். எதுனாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கரில் அரிசி, பருப்பு, காயெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து வெந்துருச்சு. அது ஏர் போன உடனே வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுக்கலாம். கொஞ்சம் குழைவாகிற மாதிரி கரண்டியில் வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் வந்த உடனே அந்த மேஷ் பண்ண சாதத்தை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். குழன்னு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து மதியம் சாப்பிடும்போது கெட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சுவையான பிசிபேலேபாத் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் சாப்பிடும்போது வந்து நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதிலே வந்து நிறைய காய்கறிலாம் சேர்த்துருக்கேன். ஸோ நான் எதுவும் பொரியல் இன்றைக்கி சைட் டிஷ் வந்து செய்யலை. உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ராகியும் எள்ளும் போட்டு செஞ்ச சிமிலி உருண்டை தான் கொடுத்துருந்தேன். என்னோடய பசங்களுக்கு இது பிடிக்கும். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன செய்கிறீங்கன்னு ஸ்நாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.